ஸோ வணக்கம் ஃபோக்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஊத்துக்கோட்டையெல்லாம் தாண்டி ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்க ஆரி ஃபால்ஸுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா புழல் ஏரியில் இருக்கேன். ஸோ அந்த புழல் ஏரிக்கிட்ட தான் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இப்போ நம்ம யாரோட போயிட்டுருக்கோன்னு வந்து பார்த்தீங்கன்னா பைக்கர் அங்கிள் தான். சேனல் நேம் மாற்றிட்டேன். முன்னாடி சீக் டான்ஸின்னு வச்சுருந்தேன். ஸோ இப்போ பைக்கர் அங்கிள் மாற்றிட்டேன். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மாமனும் மச்சானும் சேர்ந்து தான் இந்த ட்ரிப்பு நாங்கள் இது பண்ணியிருக்கோம். திடீர் பிளான் தான், ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் யோசிச்சுலாம் போகிறதில்ல. நேற்று நைட்டோ சும்மா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரெகுலராக எங்களோட ஒர்க்கில் பார்த்திங்கன்னா டென்ஷன் அதிகமாக இருந்துச்சு. சும்மா ரெஃப்ரெஷ் பண்ணலாமே அப்படின்றதுக்காக போகலாம் அப்படின்ட்டு. இன்னும் ரூட்டு கூட சரியாக தெரியாச்சோ, கூகுள் மாத்தாச்சியை பார்த்து போட்டு தான் போயிட்டுருக்குறோம். நடுவில் எல்லோ பேபிக்கு டேங்க் ஃபில்அப் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்புறோம். அதே மாதிரி எல்லோ பேபிக்கு நல்லா நைட்ரஜனை காற்றடிச்சிட்டு அப்படியே போயிட்டுருக்குறோம். ஸோ நல்லா இருக்குது. அதில் நடுவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புழல் ஏரி இருந்துச்சு. அந்த ஏரி அப்படியே உங்களுக்கு காமிச்சிட்டு எங்களோட சந்தோஷத்தையும் உங்களோட பகிர்ந்துக்கிறோம் கைஸ். ரெகுலராக நம்ம சேனலை பாருங்கள். ஆக்சுவலி இங்கே சன்செட் தானே நல்லாயிருக்கும். பின்னாடி காலையில் சன்ரைஸ் அந்த சைடு வரும். ஸோ ஃபேஸ் பார்த்தீங்கன்னாலே தெரியும். சன்செட் பின்னாடி பக்கமாக அடிக்கும். சன்செட் தான் நல்லாயிருக்கும் சன்ரைஸை விட. ஸோ நீங்கள் வரதா அந்த 4 to 5 அந்த மாதிரி டைமிங்கில் வந்துருங்க. மத்தியானம் வந்தீங்கன்னா மண்டை பொழக்கும். நீ வீட்டை விட்டு வெளியே வர முடியும். ஆமாம், இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்பப்போ டைம் கிடச்சா பாருங்கள். இந்த மாதிரி அழகான இடத்த பார்த்து ரசிச்சுக்கோங்க. அதே மாதிரி இடத்த பிளாஸ்டிக் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. சுத்தமாகவும் இருக்கட்டும். சரி, ஓகே. நாங்கள் போக போக இந்த வ்ளாக் கண்டினியூ பண்ணுறோம். பார்ப்போம். ஆக்சுவலி வாய்ஸ் சரியாக கேட்காது. மைக் எடுத்துகிட்டு வர மறந்துடுவோம் 2 பேரும். ஸோ இருக்கிற வாய்ஸ் வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுக்கோம். பைக் ட்ரிப்பு போகிறீங்கன்னு சொல்லலாம், கண்டிப்பாக ஹெல்மெட் கம்பல்சரி. அது நம்மளோட சேஃப்டிக்காண்டி தான். அதனால் தாராளமாக ஹெல்மெட் போட்டு போங்க கைஸ். ஸோ நீங்கள் மேப்பில் போடும்போது பார்த்தீங்கன்னா பைக் செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு தனி வே காட்டும். அண்ட் கார் செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு தனி வே காட்டும். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. பட் நாங்கள் பைக்கில் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பைக் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கார் எடுத்துகிட்டு போனோம். பட் அது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கார் போகிற மாதிரி தான் அந்த வழி எல்லாமே இருக்கும். பட் கார் உள்ளே போகலாம். பட் கொஞ்சம் குறுக்கல் நெருக்கலாக இருக்கும். பட் நீங்கள் போனீங்கன்னா அது ஈஸியாக போயிடலாம். ஆப்போசிட்டில் எந்த வண்டி வராத வரைக்கும் உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் நீங்கள் கார் போட்டிங்கன்னா இந்த செலக்ட் பண்ண ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ வே மாதிரி ஒன்று காட்டும். ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அந்த ஃபால்ஸுக்கு ஜாலியாக ஈஸியாக போயிடலாம். ஸோ உங்கள் பைக் அண்ட் கார்லாம் பார்க் பண்ணிவிட்டா அங்கேருந்து ஒரு 3 to 4 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் ட்ரக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வழியை நான் உங்களுக்கு எப்படி இப்போ காட்டுறேன். ஆமாம், நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அங்கங்கே ஆனால் உட்காரதுக்கு இடம்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் உட்காந்து போனால் நாளைக்கு தான் போவோம். ஆமாம், ஆக்சுவலி 9 to 3 ஆமாம் 9 to 3 வரைக்கும் நான் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈவினிங்லாம் நீங்கள் வர முடியாது. வரதா இருந்தால் 9 to 3. ஆமாம். அண்ட் மறக்காமல் கேப்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. இல்லைன்னா இப்படியே சட்டையெல்லாம் மூஞ்சில் போத்திட்டு போக வேண்டியதாக இருக்கும்.
வண்டி மட்டும் நிற்கும். உள்ள சில பல விஷயம்லாம் நடக்கும், அதெல்லாம் கண்டுக்கூடாது. ஆமாம், நீங்கள் சேஃபாக வந்துட்டு சேஃபாக போய்க்கோங்க. ஆமாம், யாராவது நடந்தாலும் கண்டுக்கூடாது. இந்த பார்த்துக்கோங்க, இதான் வழி. அங்கங்கே பைக் நிப்பாட்டிருக்காங்களா? அங்கங்கே பைக் நிப்பாட்டிட்டு உள்ளே போயிடுவாங்க போல், இங்கேன்னு. இல்லை மேபி அவங்க உள்ளே வண்டி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க போகலாம். இங்கேயே கொஞ்சம் தூரம் போகிற வரைக்கும் போய்க்கலாம் அப்படின்னு சொல்ல போயிருக்கலாம். 1 கிலோமீட்டருக்கு நடக்கலாம், அதுக்குள்ளே முடிச்சவங்க. ஓகே, ரோடு பாருங்கள் எந்த கண்டிஷனில் இருக்குது. ஆமாம் இதுக்கு மேலே கன்ஃபார்ம் பைக் எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால தான் நடந்து போயிருப்பாங்க போல பைக் இங்கே வச்சுட்டு. எக்ஸ்பல்ஸ் இருந்தால் கரெக்டாக இருக்குமோ? ஹிமாலயா இருந்தால் கரெக்டாக இருக்கும். இருக்கலாம். ஆக்சுவலி இங்கே பூச்சி கத்துற சவுண்டு எல்லாமே நல்லா இருக்குது. என்னன்னா ஆமாம், கேட்கறது நல்லா இருக்குது. ஏன்னா இதான் நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி நேரம் நமக்கு வந்து ட்ரெயின் சவுண்டு கேட்கும், இல்லாக்காட்டியும் வந்து ஒய்ஃபோட டிராஃபிக். ஆமாம், டிராஃபிக் சவுண்டு கேட்கும். ஸோ இதில் தான் நம்ம வாழ்ந்துருக்குறோமா. இங்கே வந்து ஃபுல்லாக வந்து பூச்சிங்க சவுண்டு கேட்குறதுக்குலாம் நம்ம கொஞ்சம் டிஃபரெண்ட்டாக இருக்குது. பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுங்க எது கத்துதோ அது வேறு விஷயம் வச்சுக்கோங்க. ஆனால் இது இயற்கையில் சவுண்டு கிடைக்காதனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கை. அப்பா, ஆனால் வரும்போது ஷூ போட்டுவாங்க. ஆமாம், நான் கிராக்ஸ் போட்டு வந்திருக்கேன், அவர் ஷூ போட்டு வந்திருக்காரு. நான் சும்மா தோராயமாக சரி ஷூ போடலாமே அப்படின்னு போட்டு வந்தேன். நானும் ஃபால்ஸ் தானே போகிறோம், எதுக்கு ஷூ போட்டுக்கிட்டு ஈரமாயிடும், கிராக்ஸ் போட்டு வந்தேன். ஆனால் கிராக்ஸ் போட்டுலாம் என் கல் நடக்க முடியாது, செம்மையாக பாதை வலிக்கும். ஸோ ஷூ போட்டு வந்துடுங்க மறக்காமல். எல்லா இடமும் கல்லாக இருக்கும். இதுக்குள்ளே நீங்கள் வண்டி கார்லாம் போகவே முடியாது, 3 கிலோமீட்டர். ஸோ நடந்து தான் போகணும், பார்த்தீங்கனாலே தெரியும். நம்மளை ஃபாலோ பண்ணுவானுங்க. அண்ட் கூட கைடு யாருமே வரமாட்டாங்க. ஸோ வி ஆர் ஆன் அவர் ஓன். ஆமாம், நம்ம தான் போய் ஆகணும். அன்றைக்கி இருக்கான்னு பார்த்துக்கூட வீடியோ ஆகுதுண்ணா. அவர் மறந்துட்டேன். பட்டனை ப்ரெஸ் பண்ணாமல் பேசிக்கிட்டே மிஸ் மாதிரி வந்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக வந்து தடா ஃபால்ஸ்லாம் அங்கே போயிருக்கிறோம் சின்ன வயசில். நான் போனது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்டிட்டு நமக்கு வந்து நடந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அது ஃபுல்லாக காட்டுக்குள்ளே போகிற மாதிரியே இருக்கும். ஸோ அங்கே வந்து நிறைய பேர் வந்துட்டு போவாங்க. ஸோ அதனால் ஆளுங்க அதிகமாக இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆளுங்க கம்மியாக ஒருத்தர் கூட கண்ணுக்கு. ஆமாம், நாங்கள் வரப்பையும் பைக்கில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க யாருமே இல்லை. நாங்கள் பாட்டுக்கு தான் வந்துக்கிட்டு இருந்தோம், யாருமே காணோம். ஒரு ஆள் என் மச்சான் வர சொல்கிறான், வரப்போ புளியை தான் வந்து எப்படி இருக்கும், புளி வந்து அதுக்கு நம்ம புளி சோறாயிருவோம், அவ்வளோதான். புளி சோறு. ஆக்சுவலாக அங்கே வந்து பைக்கில் இருந்தாலும் ஸ்பீடாக போக முடியாது, ஏன்னா ரோடு ஃபுல்லாக வளைவாக இருக்கிறதுனால நீங்கள் பெண்டு போட்டிங்கன்னா கீழே தான் விழுவீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக எதனால ரிஸ்க்கு தான். ஸோ உஷாராக வரணும் இந்த இடத்துக்குலாம். அடிக்கிற வெயில்ல. ஆமாம், மழையே மங்களாக தெரியுது. எல்லாம் அந்த நீர்வீழ்ச்சியை பார்த்தா அதெல்லாம் மறந்துடும். ஆமாம், கண்டிப்பாக நமக்கு அந்த எண்டுக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அந்த ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும். அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு திருப்தியாக இருக்கும். சென்னையிலேருந்து ஓரளவுக்கு நீங்கள் வந்து ரெஃப்ரெஷ் ஆகணும், இல்லை உங்களுக்கு ஒரு மைண்டு ஒரு சேஞ்ச் கிடைக்கணும் அப்படின்னா இது மாதிரி வாங்க. ஆனால் சீக்கிரமாக வாங்க, அடிக்கிற வெளில வந்து மாட்டிக்காதீங்க. இங்கே சிட்டிங் ஏரியாலாம் இருக்குது, என்ன நீங்கள் உட்காந்து கூட போகலாம். ஆனால் ஆல்ரெடி எங்களுக்கு டைம் காரணத்தினால் உட்காந்தனா திருப்பி 1/2 மணி நேரம் உட்காந்து கிடப்போம். நாங்கள்லாம் முழிச்சோம் மாரிங்க. ஸோ ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னா ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்கணும். ரெஸ்ட்னு எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அப்புறம் ரெஸ்ட்லேயே தான் இருப்போம். நல்ல சவுண்டு. அங்காமன் டிவியில் நோ டோரிமான் வரும்போது அவங்க சவுண்டு வருமே, அந்த சவுண்டு அப்படியே கேட்குது, பேக்ரவுண்ட் சவுண்டு. அப்பா வெயில் அடிக்குதுப்பா. ஐயோ, இப்போ இடத்துலேருந்து ரோடு ஓரளவுக்கு நைஸாக போகுது. ஆமாம், வித்தியாசமாக இருந்தால் காட்டுக்குள்ளே போகிற மாதிரி போகிறோமா, திடீர்னு போய் நடுவில் நிற்கிதா, அவ்வளோதான். புளி ஆக்சுவலாக கழுத்தை தான் கடிக்குமா, நம்ம ஓடவும் முடியாது ஒதுங்கவும் முடியாது. வேறு இருட்டாக இருக்கு, நாங்கள் ஃபுல்லாக எதுக்குள்ளே என்ன வரும்னு தெரில. ஆமாம் காய்ஸ், உண்மையாகவே கொஞ்சம் தூரம் நடந்ததுக்கே நாக்கு தள்ள ஆரம்பிச்சிருச்சு. அப்பா இவ்வளோ வெயில் அடிக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நேற்று மழை பெஞ்சதுனால ஓரளவுக்கு மேக மூட்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பி வந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஐயோ அப்பா
அடிச்சு நவுத்து மேலே வானத்தை பார்த்தீங்கன்னா கீழே ரெக்கார்டே ஆன் பண்ணணும். சும்மா சும்மா சார் சும்மா எப்படி ஃப்ளோவில் போயிட்டு இருந்தீங்களா அதை ஸ்டாப் பண்ணு. அப்பா பாருங்க இப்படி தான் மச்சான் ஆனால் அவனா வம்பளுப்பாரு. இருந்தாலும் பரவாயில்ல, மறுபடியும் ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்கலாம்னு வச்சுக்கோங்க. அதோட ஃப்ளோவில் நம்ம போயிட்டு இருக்கிறோம். சரி, நான் பார்ட் 1 இதோட கட் பண்ணிக்கிறேன். பார்ட் 2 வீடியோ நான் சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்னு சொல்லிட்டேன். டாடா பாய், பீஸ் அவுட்.